எபிசோட் 13. மேகனா தனது வீட்டில் கவலையில் மூழ்கியிருக்கும் போது அருண் அவளை சந்திக்க முயல்கிறான். ஆனால் அவளது தந்தை வள்ளல்பதி அவனை வீட்டில் நுழைய விட மாட்டார். உன் கனவு ஒரு ஆசைப்பாட்டிற்குள் முடியும், நீ யாரோடு கனவிலும் வர முடியாது என்று வள்ளல்பதி கடுமையாக பேசுகிறார். அருண் உறுதி கொண்டு கூறுகிறான், நான் என் காதலை நிரூபிக்கவே போகிறேன், உங்கள் விரோதத்தால் நான் முடங்கப் போவதில்லை. மேகனா இந்த நிகழ்வால் அதிர்ச்சி அடைகிறாள். அவளது உள்ளம் அருணின் உண்மை அன்பை உணர்ந்துவிட்டது. ஆனால் அவள் என்ன செய்ய முடியும்? அந்த இரவு முழுவதும் மேகனா உறங்க முடியவில்லை. அவளது கண்களில் நீர்த்துளிகள் தேங்கிய வண்ணம் இருந்தன. அவளது தாயிடம் தன் உணர்வுகளை வெளிப்படுத்த நினைத்தாள். ஆனால் வள்ளல்பதியின் கோபம் அவளை நிறுத்திவிட்டது. எபிசோட் 14. காதலின் சோதனை. அடுத்த நாள் மேகனா வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். அவள் நேராக அருணை சந்திக்கிறாள். நீ என்னை காத்திருக்கப் போகிறாயா என்று அவள் கேட்டாள். அருண் மெல்ல பேசுகிறான். நீ எந்த தீர்மானம் எடுத்தாலும் உன் பின்னால் நான் இருப்பேன் என்று கூறுகிறான். அந்த நேரத்தில் வள்ளல்பதி தனது ஆட்களை அனுப்பி மேகனாவை திருப்பி கொண்டு வர சொல்கிறார். ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிறது. அந்த போராட்டத்தில் அருண் தனது நண்பர்களின் உதவியுடன் மேகனாவை பாதுகாக்க முயல்கிறான். ஆனால் அவர்களது முயற்சி தோல்வியாகிறது. மேகனாவை வள்ளல்பதி வீட்டுக்குள் அடைத்து விடுகிறார்கள். எபிசோட் 15. இரண்டாம் முடிவு. வள்ளல்பதி கோபத்தில், இந்த காதல் என் குடும்பத்திற்கு அசிங்கம் என்று கூறுகிறார். மேகனா தனது மனதில் உறுதி கொண்டு பேசுகிறாள். நீங்கள் நினைப்பது தவறு, காதல் துயரம் அல்ல, அது வாழ்வின் அழகு என்று கூறுகிறாள். வள்ளல்பதி தற்கொலை மிரட்டல் விடுக்க மேகனா அதிர்ச்சி அடைகிறாள். அவள் எதையும் பேச முடியவில்லை. ஒரு வழியாக நிற்கிறாள். அருணுக்கு இந்த செய்தி தெரிந்தவுடன் அவன் மிகவும் கலங்குகிறான். நாம் இதை எப்படி சமாளிப்பது என்று தனது நண்பர்களுடன் கருத்து கேட்கிறான். எபிசோட் 16. காதலின் போராட்டம். அருண் ஒரு வழி காண நினைக்கிறான். நாம் இதை சமரசமாக கொள்ள வேண்டும் என்று அவன் தோழன் கதிரிடம் பேசுகிறான். கதிர் ஒரு வழியை சொல்கிறான். உன் ஓவியங்கள் மூலம் நீ உன் உணர்வுகளை உலகிற்கு காட்ட வேண்டும். அருண் ஒரு பெரிய ஓவியம் வரைந்து அதில் தனது காதலை படம் பிடிக்கிறான். அந்த ஓவியம் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிறது. வள்ளல்பதி கோபத்தில் கொதிக்கிறார். இந்த குழந்தைகள் என்ன நினைக்கிறார்கள் என்று கத்துகிறார். எபிசோட் 17. மறைமுக போராட்டம். வள்ளல்பதி இந்த ஓவியத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். இந்த ஓவியம் என்னை காட்டிலும் பிரபலமாக கூடாது என்று நினைக்கிறார். மேகனா ஒவ்வொரு நாளும் அருணுடன் பேச மௌனமாக ஒரு வழி காண்கிறாள். அவள் தனது வீட்டில் இருக்கும் போதே அருணுக்கு மெசேஜ் அனுப்பி நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று கூறுகிறாள். அருண் ஒரு முடிவுக்கு வருகிறான். நீ ஒற்றையாக வெளியே வர முடியுமா என்று கேட்கிறான். எபிசோட் 18. கடைசி சோதனை. மேகனா துணிவாக நான் எதையும் பொறுக்க முடியாது என்று கூறி வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்கிறாள். ஆனால் அவளது தந்தை அதனை புரிந்து கொள்கிறார். வள்ளல்பதி அருணை நேரடியாக சந்திக்கிறார். நீங்கள் எதற்காக எங்களுக்குள் வந்தீர்கள் என்று கேட்கிறார். அருண் பதில் கொடுக்கிறான். நான் காதலுக்காகவே வந்தேன், வெற்றி பெறவோ தோற்கவோ இல்லை. வள்ளல்பதி யோசிக்கிறார். இந்த சிறிய பையன் என்ன நினைக்கிறான்? எபிசோட் 19. காதலின் வெற்றி. அருணும் மேகனாவும் தங்களது உண்மை அன்பை நிரூபிக்க வள்ளல்பதி முன்பு நிற்கிறார்கள். நாங்கள் ஒன்று சேர வேண்டியவர்கள், எங்களின் காதல் உண்மையானது என்று மேகனா உறுதியுடன் கூறுகிறாள். வள்ளல்பதி தனது தவறுகளை உணர்கிறார். காதல் உண்மையானது என்றால் அது எப்போதும் வெல்லும். அவர் இருவரையும் மனம் உவந்து அரவணைக்கிறார். மேகனா அருண் இருவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதை உறுதி செய்கிறார். எபிசோட் 20. எதிரிகள் வலைவிரிக்கின்றனர். அருணும் மேகனாவும் இணைந்த நிலையில் அவர்களது உறவை பார்க்கிற சிலர் அதிர்ச்சியடைகிறார்கள்.
வள்ளல்வதியின் எதிரிகள். இவர்கள் காதல் வெற்றி பெற்றால் வள்ளல்வதியின் அதிகாரம் குறையும் என்று நினைக்கிறார்கள். ஒரு நாள் இரவு அருணை வீட்டிற்கு அழைத்து சென்று மிரட்டுகிறார்கள். நீ விலகிவிட்டால் உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். அருண் பயப்படவில்லை. என் காதலை நான் விலக முடியாது என்று அவன் கூறுகிறான். அவனை தாக்க முயல்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் மேகனா அங்கு வந்து எல்லாவற்றையும் கண்டுகொள்கிறாள். இந்த வஞ்சகங்களை எதிர்கொள்ள நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று மேகனா உறுதியாக கூறுகிறாள். இப்போது காதல் வெல்லுமா அல்லது புது சோதனை அவர்களை பிரிக்குமா? கதை தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.